என் பாபா கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே, நாங்களுக்கு நான் ரொம்ப எவ்ளோ எனக்கு பாபான்னா என்ன சாமின்னே தெரியாது. எந்த சாமி பாபா, பாபா, பாபான்றீங்களே அது என்னதான் சாமின்னு நெனச்சேன். ரொம்ப வருஷமா என் பொண்ணு போவா. 8வது படிக்கிறதுலேருந்து மரவள்ளாகிற ஒரு பாபா கோயிலுக்கு போவா. நான் சொல்லுவேன், "என்ன பாபா கோயிலு? வியாழக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம்ன்றியேம்மா, எங்கம்மா அந்த பாபா கோயில் இருக்குதுன்னு?" கேட்பேன். அப்புறம் என் தங்கச்சி நாங்க 4 பேரு. என் தங்கச்சி ஒரு சாமி கும்பிடுவா, பாபா வச்சு. அப்போ நான் கேட்பேன், "இவ்ளோ பெரிய செல வாங்கி வச்சுக்கிற, இது என்னத்தான் சாமி ஜெயா?" அப்படி. அவ சொல்வா, "ஏய் சத்தி இது பாபா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இது பாபா. எங்கேயுமே போனாலும் அந்த பாபாவ வேண்டிட்டு போனா அது நிஜமா இதுவாகும்." அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. நான் சொல்லுவேன், எந்த சாமி பார்க்கும்போதே எனக்கு பயமாக்குது. வெள்ளி டம்ளர்ல தான் பாலு காய்ச்சி வைப்பாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம். 15 வருஷமா எங்க தங்கச்சிக்கு ஒரு குழந்தையே இல்ல. நாங்க 4 பேரு. அவள மட்டும் கிறிஸ்டின்ல குடுத்தோம். இதனால தான் நம்ம தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். எந்த டாக்டராண்ட சொன்னாலும், "வேணாம் சத்தி, வேணாம் அக்கா. எனக்கு குழந்தை இல்லன்னா கடவுளா பார்ப்பாரு. எனக்கு வேணாம், வேணாம், வேணாம்" சொல்லுவா. அப்புறம் சாமிதாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மாசமா இருக்கும்போது 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் பிரஷர் அதிகமாயிட்டு எஸ்ஆர்எம் கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போற பொழுது எங்க தங்கச்சி ஓடியாந்து அழுவுது. வேலை பார்த்துங்கிறேன். மேடம் கிட்ட ஓடியாந்து, "சத்தி தங்கச்சிய காப்பாத்த முடியாது. நான் அழுவுறேன். அவ அழுவுறா." அழுது பொலம்பி, சரி நான் கூட்டின்னு போயிட்டு பார்த்த பிறகு நான் சொல்றேன், "இங்க வந்து பாபா கோயிலாண்ட அழுது நானு ஒரு விபூதி எடுத்துன்னு போனேன். சரி அழுவாத. தங்கச்சிய பார்க்கலாம் நம்ம. நல்லாயிடும். நீ அழுவாதன்னு" சொல்றேன் எங்க தங்கச்சிகிட்ட. நாங்க இப்ப தங்கச்சிகிட்ட சொல்லாமயே நாங்க அழுதுன்னு போறோம். நாங்க 2 நானும் எங்க தங்கச்சியும், எங்க அக்கா. நாங்க 3 பேரும் போறோம் ஆம்புலன்ஸ்ல. அப்புறம் போயிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இருந்து ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து 7 மாசத்துலயே மருந்து வச்சு எடுக்க அவங்க லக்கு. அந்த குழந்தை உயிரோட இருக்கலாம். எப்படி இறந்து இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். திருப்பி நாங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து அழுவுறோம். அழுதோனே நான் சொல்றேன், "பாபா" அழுவுறேன் பாபா கிட்ட வந்து வந்து அழுவுறேன். "பாபா, ஏன் பாபா 15 வருஷமா என் தங்கச்சி குழந்தை இல்லாம இருந்து, நீ தான் பாபான்னு" நான் இங்க வேலை செய்ற இடத்துல எல்லார்கிட்டயும் சொல்லி அழுவுறேன். அப்புறம் குழந்தை பொறந்துருச்சு. பொறந்த உடனே எங்க அக்கா சொல்றாங்க, "சத்தி கத்துச்சு சத்தின்னு." அங்க ஒரு பெரிய ஒரு அதிசயங்க. "அக்கா நான் தான் சொன்னேன்லக்கா, பாபா நம்மள கைவிட மாட்டாரு. நான் பாபாக்கு சேவை செய்றேன். நான் பாபா கோயிலுக்கு போறேன் வாரம் வாரம். எனக்கு பாபாவ நம்புறேன் நானு." எங்க அக்கா ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுது. என் தங்கச்சி பாபாவ கும்பிடுறது தான் எங்க ஜெயா. அவ ஒரு பக்கம் பாபா நாங்க வேண்டுறோம், அழுவுறோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏஞ்சல்ன்னு ஒரு குட்டி பொறந்துருச்சு. என் தங்கச்சி நல்லா இருக்குது. இந்த பிரஷரு, சுகரு இந்த வியாதிலயே அதுக்கு ஒரு குழந்தை. நல்ல ஒரு படிக்கிறா. குழந்தை இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. பேரு விஜயதர்ஷினி. நல்லா இருக்கிறா, படிக்கிறா. எங்களுக்கு பெரிய ஒரு அதிசயம். அதனால எங்களுக்கு பாபான்னா நான் எந்த சாமிய கும்பிடாதாலும், பாபா காலடியிலேயே வந்து இருக்கிறேன். எந்த நேரமும் காலையில எழுந்தா பாபா. ஒரு விளக்கு ஏத்த மாட்டேன் வீட்ல. எல்லாரும் என்ன திட்டுவாங்க. "ஒரு விளக்கு கூட ஏத்த மாட்றியேன்னு." எங்க மேடமும் திட்டுவாங்க. "இல்லம்மா, நான் பாபாக்கு சேவை செய்றேன். அவரு இருக்கும்போது எனக்கு என்னம்மா?" அப்படி சொல்லிட்டு எழுந்த நேரம், உழுந்த நேரம் அவர் இங்க வந்துருவேன். காலையில 8:30 மணிக்கு வந்தேன்னா, அவர பார்த்து ஒரு விஷ் பண்ணுவேன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் விஷ் பண்ற மாரி, எங்க சாருக்கு விஷ் பண்ற மாரி அவருக்கு விஷ் பண்ணுவேன். "குட் மார்னிங் பாபா." இன்னைக்கு பாபாக்கு வேர்க்குதுன்னு சொன்ன உடனேயே, நான் சொல்றேன், "உனக்கு சாரு ஏசி போட்டாரு. அப்பா உனக்கு ஏசி போட்டாரு. உனக்கு வேர்க்காதுல்ல?" அப்படி சொல்லிட்டு நான் அவருக்கு விஷ் பண்றேன். அதனால எல்லாமே பாபா கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அற்புதத்த பண்ணுவாங்க. அவரு அருள் தரும் பாபா. உங்களுக்கு எல்லாரும் வந்து அவர பிளெஸ் பண்ணுங்க. அவரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு அருள காமிப்பாரு. நன்றி, வணக்கம்.